அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 40 to 43 வரை உள்ள 4 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்டபோதெல்லாம் வருத்தமே அடைந்தேன். பயத்தோடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் எந்தாய். நிறுத்தனே நின்னை துதித்த போதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் நடுங்கி பருத்த என் உடம்பை பார்த்திடாது அஞ்சி படுத்ததும் ஐய நீ அறிவாய். இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம். அம்பலத்தில் கூத்தாடும் பெருமானே எந்தையே, நின் திருக்கோயினும் புகுங்கால் கருத்து வேறுபட்டு நினது திருக்கோலத்தை கண்ட காலத்தெல்லாம் வருத்தமுற்று திரும்பி வந்த குற்றத்தை உணர்ந்து நான் மனம் நொந்து மெலிந்ததை நீ அறிவாய். அன்றியும் அங்கே நினை துதி செய்தபோது மனம் ஒன்றி நின்று உருக்கம் எய்தாமையால் நான் உள்ளம் நடுங்கி பருத்த எனது உடம்பை காண்பதற்கும் அஞ்சி படுத்து கிடந்ததை நீ நன்கு அறிவாய். சரி, இரண்டாவது பாடல். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமையால் என்பெல்லாம் கருக இளைத்தனன் அந்த இளைப்பையும் ஐய நீ அறிவாய். இதுக்கு விளக்கம். எந்தை பெருமானே, புலால் நாரும் உடம்பில் உள்ள அசுத்தத்தையும் இவ்வுடம்பினுள் புகுந்து கலந்திருக்கின்ற கலப்பையும் பலகாலம் நினைந்து நினைந்து நான் வருந்தி ஏங்கிய ஏக்கத்தையும் நீ அறிந்திருக்கின்றாய். வன்கண்மையை உருவிக்கும் புலால் உண்ணும் மனிதர்களை கண்டு அறிவு மயங்கி மனம் நடுங்கி அக்கொடுமையை ஆற்றாமல் என் உடம்பின் எலும்பெல்லாம் கருகும்படி நான் இளைத்திருக்கின்ற இளைப்பையும் நீ நன்கு அறிவாய். சரி, மூணாவது பாடல். இந்தவிற்கடை எம் இறைவனே, என்னோடு இயல் கலை தருக்கம் செய்திடவே வந்தவர் தம்மை கண்டபோதெல்லாம் மனம் மிக நடுங்கினேன். அறிவாய் சக்தி உற்று ஒருகால் படித்த சாத்திரத்தை தமியேனன் மீளவும் கண்டே நொந்ததும் உலக படிப்பில் என் உள்ளம் நொந்ததும் ஐய நீ அறிவாய். இதுக்கு விளக்கம். எந்தை பெருமானே, கலை அறிவு பொருளாக என்னோடு தருக்கம் செய்ய வந்தவர்களை கண்டவிடத்தெல்லாம் நான் உள்ளத்தால் அஞ்சினேன். அன்றியும் ஒருகால் கண்டு பயின்று சாத்திரங்களை மீளவும் கண்டபோதும் உலகியல் நூல்களை கண்டபோதும் என் உள்ளம் அஞ்சி அஞ்சி வருந்திற்று. இவையெல்லாம் தேவரீர் அறிந்தவை அன்றோ. சரி, நான்காவது பாடல். முனித்த வெவ்வினையோ நின் அருட்செயலோ தெரிந்திலேன். மோகமேல் இன்றி தனித்தனி ஒரு சார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன். குனித்த மற்றவரை தொட்டனன் அன்றி கலப்பினேன். மற்றிது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன். பகர்வது என் எந்தை நீ அறிவாய். இதுக்கு விளக்கம். தனி இனமாக வாழும் மகளிருள் ஒருத்தியை மோக உணர்ச்சியின்றி கைப்பற்ற சென்ற நான் எதிரே நடித்த வேறொருத்தியை கைப்பிடித்தேன் அன்றி அவளோடு கலந்தேன் இல்லை.
பிறகு என் இச்செயலை நினைத்து மனம் நடுங்கினேன். அதனை நினைக்கும் தோறும் உள்ளம் வலி இழந்தேன். இது மிக்குற்ற என் வினை தொடர்போ அல்லது நினது திருவருட் செயலோ அறிகிலேன். மீளவும் எடுத்துரைப்பதில் என்ன பயனோ? இறைவனே, எல்லாம் நீ அறிவாய். அப்படின்னு இந்த 4 பாடல்களிலையும் 4 விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே பிள்ளை பருவத்தில் அவர் மனதில் உண்டான அந்த என்னென்ன எண்ணங்களோ அந்த எண்ணங்களை அப்படியே பிரதிபலித்து இந்த பாடல்கள் மூலமாக சொல்லிட்டு வராங்க. முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவருடைய சன்னதிக்கு போய் இருக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அம்பலத்தில் கூத்தாடும் பெருமானே எந்தையே, நின் திருக்கோயினும் பூங்கால் கருத்து வேறுபட்டு நினது திருக்கோலத்தை கண்ட காலத்தெல்லாம் வருத்தமுற்று திரும்பி வந்து குற்றத்தை உணர்ந்து நான் மனம் நொந்து மெலிந்ததை நீ அறிவாய் அப்படின்றாங்க. அதாவது அவருடைய சந்நிதிக்கு போய் அங்கே இருக்கும்போதுமே அவருக்கு வேறு தெய்வங்களுடைய அந்த தாக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், கருத்து வேறுபாடுடனே தான் உன்னைய நான் துதி செய்ய வந்தேன். அதை பின்னாடி நினச்சி அந்த மாதிரி இருந்து நம்ம துதி செஞ்சுட்டோமேன்னு சொல்லி மனம் நொந்தாராமா. அதோடு கூட உன்னை துதி செய்யும் போதெல்லாம், அவரை அந்த பக்தி செய்யும் போதெல்லாம் அவருக்கு மனம் ஒன்றி நிற்காம உருக்கம் எய்தாமையால் நான் உள்ளம் நடுங்கி பருத்த எனது உடம்பை காண்பதற்கும் அஞ்சி படுத்து கிடந்ததை நீ நன்கறிவாய். அதாவது அந்த பக்தி செய்யும் போதுமே அவருக்கு அந்த உருக்கம் வரலை. அந்த உருக்கம் இல்லாமையேவும் மேம்போக்கான மனம் ஒன்றாமல் தான் பக்தி செய்தேன் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பாடலை பதிவு செய்கிறாங்க. இப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனம் ஒன்றி அந்த பக்தியிலையும் எப்படி செய்யணும்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பக்தி செய்யணும், ஆனால் எனக்கு மனம் ஒன்றாமல் அப்படியே மேம்போக்காக தான் இருந்து பக்தி செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடலில் மிக அற்புதமாக சொல்கிறாங்க. அதாவது இந்த உடம்பில் உள்ள அசுத்தத்தையும் புலால் நாரும் உடம்பில் உள்ள அசுத்தத்தையும், இது இந்த 9 மல துவாரங்களும் இந்த உடம்பு உள்ள அசுத்தம் உள்ள உடம்பு தான். 9 துவாரங்களிலும் மலம் ஒழுகக்கூடிய நாற்றம் வீசக்கூடிய உடம்பு தான். ஆனால் இருந்த போதிலும் இந்த உடம்பை வச்சு தான் நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு தான் புலால் உடம்பில் உள்ள அசுத்தத்தையும் இவ்வுடம்பினுள் புகுந்து கலந்திருக்கின்ற கலப்பையும். இந்த உடம்புலையும் புலால் கலந்துருக்குது. இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா ஆண் புலால் பெண் புலால்ன்ற மாதிரி ஒரு ஆணாக இருந்தால் பெண் மேலே அந்த இச்சை வருது பாருங்கள், அதுவுமே ஒரு புலால் தான். ஏன்னா அதுவும் அந்த உடம்பை தான் நம்ம விரும்பி போகிறோம். அந்த உடம்புடைய அழகை பார்த்து அதுக்கு இச்சை வசப்பட்டு தான் போகிறோம். அதைத்தான் இவ்வுடம்பிலுள் புகுந்து கலந்திருக்கின்ற கலப்பையும். இந்த உடம்புலேயே ஆணாக இருந்தால் பெண் புலாலுடைய கலப்பு இருக்குது, அதனால தான் அந்த பெண்ணை தேடி போகிறோம். அதைத்தான் அவர் தவிர்க்க சொல்கிறாங்க. பலகாலம் நினைத்து நினைத்து நான் வருந்தி ஏங்கிய ஏக்கத்தையும் நீ அறிந்திருக்கின்றாய். அதோடு கூட அருமையாக சொல்கிறாங்க பாருங்க, வன்கண்மையை உருவிக்கும் புலால் உண்ணும் மனிதர்களை கண்டு அறிவு மயங்கி மனம் நடுங்கி அக்கொடுமையை ஆற்றாமல் என் உடம்பின் எலும்பெல்லாம் கருகும்படி நான் இலைத்திட்ட இலைப்பையும் நீ நன்கு அறிவாய். அதாவது புலால் சாப்பிடுவவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் மனசு, ஐயோ இவங்கெல்லாம் புலால் சாப்பிட்றாங்களே அப்படின்னு அந்த மனம் நொந்து, அதனால் அவருடைய உடம்பில் உள்ள அந்த எலும்பெல்லாம் கருகி அதை உருகிற மாதிரி இலைத்து போன அந்த இலைப்பை நீ அறிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மனம் அந்த பிள்ளை பருவத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். அப்பயே அவர் புலாலை தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி காமம், ஆணாக இருந்தால் பெண் மேலே உள்ள அந்த இச்சை, அதுவும் தவிர்த்துட்டாங்க அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெளிவாக தெரியுது. அடுத்த பாடல் பாருங்கள். இந்த பாடலை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவர்கிட்ட தர்க்கம் செய்ய வர்றாங்க நிறைய பேர். அவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்க்கும்போது அவர்கிட்ட அவருடைய அந்த நெறியை தர்க்கம் செய்கிறாங்க. தர்க்கம் செய்கிறதுனா இதில் என்ன நீங்கள் உயர்வாக சொல்கிறீங்க, இதில் சொன்னது தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தர்க்கம் செய்ய வரவங்கள பார்க்கும்போதெல்லாம் என் உள்ளத்தால் அஞ்சி நடுங்கினேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அறியாமையில் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை தெரியாமல் என்கிட்ட தர்க்கம் செஞ்சு என்னையை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரே நிலைப்பாடோடு அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசி
அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதோடு கூட அதாவது அது அன்றியும் ஒரு கால் கண்டு பயின்ற சாத்திரங்கள் மீளவும் கண்டபோதும் உலகியல் நூல்களை கண்டபோதும் என் உள்ளம் அஞ்சி அஞ்சி வருந்திற்று. அப்போ இந்த சாஸ்திரங்கள், அந்த உலகியல் நூல்கள், பலவிதமான நூல்கள் இருக்குது இந்த உலகத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சி அஞ்சி நடுங்கினேன்னா அவற்றில் எல்லாம் ஒரு உண்மையும் இல்லை. ஏன்னா உண்மை வேற இருக்குது. ஆனால் இவங்க பல பேரும் எதோ எழுதி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமான் ஏன் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றாங்கன்னா, அவருக்கு அந்த கடவுள் அறிவுளால் உள்ளே இருந்து உணர்த்திட்டாங்க எல்லாத்தையுமே. எது உண்மை மெய்ப்பொருள் எல்லாம் அவர் பரிபூர்ணமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த உலகியல் சொன்ன இந்த சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் பல இடங்கள்லையும் சொல்லிட்டு வராங்க, அதிலெல்லாம் உண்மை இல்லை, மாயாஜால கற்பனைகள் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கற்பனைகளில் பல பேரும் பல விதமாக எழுதி வச்சுருக்காங்க, அதில் போயெல்லாம் வீணாக போயிடுறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறதே ரெஃபரன்ஸ் எடுக்க சொல்கிறது திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை சொல்கிறாங்க, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அதை பார்க்க சொல்கிறாங்க. இதுலேயே எல்லாமே சகா கல்வியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்குது, இதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்றாங்க. வேறு எதையுமே அவர் எந்த ஒரு நூலையுமே படிக்க சொல்லவே இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திருவருட்பால எல்லாமே கவர் ஆகிருக்குது. திருவருட்பாவை மட்டும் நம்ம படித்தாலே போதும், வேறு எந்த நூல்களையும் படிக்க வேண்டிய அவசியமே துளி கூட கிடையாது. ஏன்னா அதில் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்குது. எல்லா மதங்கள்லேயும் சமயங்கள்லேயும் உள்ள எல்லா விஷயங்களையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஜூஸ்ன்னே சொல்லலாம். எல்லாமே பிழிஞ்சு சாராக கொடுத்துருக்குறாங்க. அதோடு கூட அந்த மேம்பட்ட நிலையையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதுக்கும் விளக்கமும் சொல்கிறாங்க. உள்ள படிக்க தான் நம்மளுக்கு தெரியுது, வள்ளல் பெருமான் எந்த விஷயத்தையும் மேம்போக்காக சொல்லவில்லை, எல்லாமே அனுபவித்து சரியாக 100% சொல்லியிருக்கிறாங்க. குற்றம் குறைகள் நம்மளுடைய புரிதலில் தான் இருக்குதே ஒழிய அவர் சொன்ன விளக்கத்தில் எந்த ஒரு தவறுமே இல்லை, அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மீறி நம்ம ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா அது நம்மளுடைய புரிதலும் நம்மளுடைய செயல்பாடுகள்லையும் உள்ள குறைகளே ஒழிய அவருடைய குறை எதுவுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்த பாடலில் பாருங்கள், தனிமையில் வாழும் மகளிருள் ஒருத்தியை மோக உணர்ச்சியின்றி கைப்பற்ற சென்ற நான் எதிரே நடித்த வேறொருத்தியை கைப்பிடித்தேன் அன்றி அவளோடு கலந்தேன் இல்லை, பிறகு இச்செயலை நினைத்து மனம் நடுங்கினேன். இந்த செயல் எனது வினை தொடர்போ அல்லது நினது திருவருட் செயலோ அறிகிலேன், இதை சொல்வதால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியாக பேசுகிற மாதிரி இங்கே ஒரு பாடலையை முடிச்சிருக்காங்க. சொல்லி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோகம், அதாவது அந்த காமம், காமம், இந்த காமத்தை தான் மீண்டும் வலியுறுத்துகிறாங்க. அந்த காமத்தினால அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அந்த தொடர்பு ஏற்படும் அந்த சூழ்நிலையிலுமே நான் கலக்கலை, அதாவது உடல் ரீதியாக கலப்பு ஏற்படவில்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதாவது வேறொருத்தியை கைப்பிடித்தேன் என்று அவளோடு கலந்தேன் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இங்கே பிரம்மச்சாரியத்தை வள்ளல் பெருமான் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக தெளிவாகுது. அப்போ வள்ளல் பெருமான் அவருடைய எல்லா பதிகங்கள்லையும் அவர் தெளிவாக தான் சொல்லிட்டு வராங்க. நம்மை நஷ்டம் செய்வன 4 அப்படின்னு சொன்னதில் அவர் மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்லிட்டு வராங்க. அதாவது உணவு, உறக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, இது 3லையும் நம்ம அதிகமான ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த இதில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதுதான் நம்மளை என்ன பண்ணுது, நஷ்டம் செய்யுதுன்னா நம்மளை மரணிக்க செய்கின்றன. அதோடு கூட இந்த பயம், இது 3 போயிடுச்சுன்னா பயமும் போயிடும். அப்போ இதில் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இதில் தான் அதிகமாக சாதாரணமாக விட்டுறோம். சாப்பாடுலையும் எதுனாலும் உள்ளே எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா மனசு அதை விரும்புது. அதான் பாருங்கள், மாயை வசப்பட்டு அது எல்லாமே உள்ளே போகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு இன்சுவையான உணவையும் சாப்பிடும்போது நான் மனம் வருத்தப்பட்டேன், இதை சாப்பிட்றதுனால என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சேன்னு சொல்லி சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம மனநிலை நம்மளுக்கு வரணும். ஆனால் வருதா? வரணும். அதே மாதிரி தான் உறங்கும் போதும் பாருங்களேன், நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். தூங்காமல் இருந்தால் மனசு சொல்லுது, நம்ம சரியாக தூங்காமல் இருக்கோம், எப்படியாவது தூங்கணுன்ற அந்த இதுக்கு போகிறோம், உந்துதல் ஏற்படுது. அப்போ அந்த உறக்கமும் நம்மளுக்கு ஆயுள் நஷ்டம் பண்ணும்.
அதே மாதிரி மைதுனம், அந்த காம இச்சை, அதுவும் பாருங்களேன், அதை அடைந்தே தெரியணும். அது அடைஞ்சு அதை அந்த இன்பத்தை அனுபவிச்சாதான் நம்ம வந்து மனசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுவுமே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இந்த மூணுமே பாருங்கள் நம்மளை அப்படியே பிடிச்சி இழுக்கும். இதெல்லாம் வந்து மாயையோடைய வேலை. இதை வந்து ஆனால் இன்பம், இதை தான் ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது இதெல்லாம் இன்பமாக தானே இருக்குது, இது ஏன் அவர் வந்து இன்பம் இல்லை இதெல்லாம் அப்படின்றாங்கன்னா, அவர் சொல்கிற இன்பம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க. அவர் வந்து அந்த ஆன்மீகத்தில் அவர் நம்ம பெறக்கூடிய அந்த மேல்நிலையில் பெறக்கூடிய அந்த இன்பம் இதெல்லாம் கீழ்நிலையில் போகுது. இந்த கீழில் இல்லாமல் அந்த மேல்நிலையில் போய் நம்ம பெறக்கூடிய அந்த இன்பம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்கல்ல, அதில் கோடி பங்குல அது ஒரு பங்கு கூட கிடையாது அப்படின்றாங்க. நம்ம அதை அனுபவிக்காதனால நம்மளுக்கு தெரியல. நம்ம இதெல்லாம் தான் இன்பம்னு சொல்லிட்டு இந்த கீழ்நிலையிலேயே இந்த மனம் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த விசேஷ ஜீவன்கிட்டே இருந்து இங்கேயே சுற்றி இங்கேயே வீணாக போயிடுது. நம்ம அங்கே மேலே போகணும். மேலே வந்து சாமானிய ஜீவனுக்கு போய் அந்த கடவுளை வந்து ஆன்ம அறிவினால தான் அறிந்து கொள்ள முடியுன்றாங்க. நம்ம ஆன்மான்னு என்னன்னு தெரியல, அங்கே போய் தான் நம்ம ஆன்ம அறிவால் அறிந்து அங்கே வந்து கடவுளோட இங்கே உள்ள இந்த இது அங்கே கலப்பு ஏற்படணும். நம்ம இந்த உலகியலில் இங்கே வந்து கலப்பு ஏற்பட்டு இந்த ஆண் பெண் இந்த கலப்பு ஏற்படுறதுனால இங்கே உள்ள அவர் சொல்கிறது மாதிரி இந்த மனித குழந்தை தான் பிறக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து மேலே வந்து இந்த சிற்சபையில் வந்து அந்த கடவுளோடு உண்டாகக்கூடிய அந்த கலப்புனால தான் நம்மளுக்கு வந்து அந்த தெய்வீக குழந்தையாக நம்ம பிறக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு வந்து பேரின்பத்தை கொடுக்கும், சிற்றின்பம். இப்போ நம்ம எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தையே நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான பேரின்பம் அங்கே இருக்குது. அதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து ஒவ்வொரு பாடல்கள்லையும் விதவிதமாக சொல்லிட்டு வராங்க என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வள்ளல் பெருமான் பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.